இன்றைக்கி நம்ம சேனலில் ஹாஃப் கேஜிக்கு டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையில் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். ஹாஃப் கேஜிக்கு 3 முட்டைங்கிறத கரெக்டாக இருக்கும். இதில் வந்து எக் ஒயிட் தனியாகவும் மஞ்சக்கரு தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எக் ஒயிட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு அந்த எக் ஒயிட்டை மட்டும் இப்படி பீட் பண்ணிகிட்டே இருக்கும் போது நல்லா நுர மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை வந்து 3 பேட்சாக ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ நல்லா செக் பண்ணிங்கன்னா உடனே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். கொஞ்சம் கேப் விட்டு நல்லா கொஞ்சம் பீட் ஆனதுக்கப்புறம் தான் 3 தடவை ஆட் பண்ணியிருக்கேன். எடுத்து வச்சுருக்க சர்க்கரை எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பீட், அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்பீடுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விப்பிங் க்ரீம் மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பீட்டர்லேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ டைட்டாக கிடச்சிருக்கு பார்த்திங்களா, ஸ்டிஃபாக வந்து அந்த பீக் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல மஞ்சக்கரு, அதை வந்து சும்மா இது கூட நீங்கள் வேணும்னா வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் எல்லாம் இப்போவே ஆட் பண்ணி கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சும்மா பீட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. இதை சும்மா ஒரு தடவை பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒயிட் வந்து பீட் பண்ணியிருக்கோம்ல, அது கூட ஆட் பண்ணி நல்லா பொறுமையாக, நான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து வெனிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் வந்து நம்ம எக் ஒயிட்டையும் யோக்கையும் தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கோம். இதனால் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அண்ட் கலருமே வந்து பர்ஃபெக்டாக அந்த ஒயிட் கலரில் சூப்பராக கிடைக்கும். நான் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பைனாப்பிள் எசன்ஸும் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் இருக்கும், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ப்ளெயினாகவே வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக் ஒயிட்டு, அது வந்து உடையாத அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா, அதுலேயே வந்து பேக்கிங் பவுடர் இருக்கும், அதுக்கப்புறம் மில்க் பவுடர் இருக்கும், அப்புறம் மில்க்கு, அப்புறம் ஆயில், இது எல்லாத்தையும் 3 பேட்சாக ஆட் பண்ணுறோம். ஒட்டுக்கா நீங்கள் எப்போவுமே போடக்கூடாது. ஸோ 3 பேட்சாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கும் போதே 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க 180 டிகிரிக்கு. நம்ம சேனலில் இனிமேல் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ரெசிபீஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபிலாம் நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா எப்படி வந்துச்சுங்கிறத வந்து கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் ஹாஃப் கேஜியோட ரெசிபி தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் 1 கேஜிக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் இதே மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. அண்ட் முட்டையோட அளவு மட்டும் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன் ஹாஃப் கேஜிக்கு. 1 கேஜிங்கும் போது 3 முட்டை வந்து 6ஆக எடுக்கக்கூடாது, 5 முட்டை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றது எல்லாமே டபுள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் வந்து இன்றைக்கி பட்டர் பேப்பர் போட்டு 8 இன்ச் டின்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா 7 இன்ச்சில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும். என்கிட்ட 7 இன்ச் இல்லை, அதனால் நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். ஹாஃப் கேஜிக்கு 7 இன்ச் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஹைட்டே வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். கெட்டியாகவும் இல்லாமல் லிக்விடாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதை வந்து எப்போவுமே ஊற்றும் போது சென்டராக ஊற்றுங்க. ஸோ டின்னில் சென்டராக ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எல்லா பக்கமும் ஈவனாக போகும். அதுக்கப்புறம் டபன்னு தட்டாமல் ஒரு ஸ்கியூவர் வச்சு அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 180 டிகிரிக்கு 35 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டீ கேக் ரெடி ஆகிடும். பேக் பண்ணி எடுத்த அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வந்து அதை அப்படியே கூல் பண்ண விட்டுறணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 கார்னர்ஸையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து எக் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து, அதனால் அதை வந்து எடுத்துடணும் கட் பண்ணிவிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு எப்படி பீசஸாக வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. உங்களுக்கு வந்து எனக்கு இந்த கலர் பத்தில், கண்டிப்பாக கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லாவே கலர் வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கலர் வேண்டும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கடைசி அந்த 5 மினிட்ஸ் வந்து பேக் ஆகிட்டு இருக்கும்போது டாப் ராடு மட்டும் ஆன் பண்ணுங்கள். அண்ட் டீ கேக் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 ராடுமே ஆனில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா மட்டும் கடைசி 5 மினிட்ஸ் டாப் ராட் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற மாதிரி இது மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் இந்த டீ கேக் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த டீ கேக்லேயே என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்கோ அதனோட ரெசிபீஸையும் பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ் மில்க் டீ கேக்கு, அதுக்கப்புறம் மார்பிள் டீ கேக், சாக்லேட் டீ கேக், இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.